ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்னோட பிரெக்னன்சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ என்னோட பிரெக்னன்சி சிம்டம்ஸ் என்ன அப்படின்றதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க பாடி டைப்பை பொறுத்து அது சேஞ்ச் ஆகலாம். ஸோ நமக்கு இப்படி இல்லையே அப்படி இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்சோ ஒருத்தர் முதல் கன்சீவ்க்கும் ரெண்டாவது கன்சீவ் ஆகிறதுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்குமே அப்படிதான். நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்ட் ஆகும்போது இருந்த சிம்டம்ஸ் வேற, இப்ப இருக்கிற பிரெக்னன்சில சிம்டம்ஸ் டோட்டலா வேற மாதிரி தான் எனக்குமே இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். அதனால ஒரி பண்ணிக்க வேணாம், எனக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் லாங் வீடியோலயும் ஷார்ட்ஸ்லயும். நான் லேட்டா தான் பிரெக்னன்சி செக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 monthsல தான் நான் போய் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இயர்லியரா எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான பசி. பசி எப்படின்னா ரொம்ப அகோர பசி மாதிரி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நான் எப்படின்னா லேட்டா சாப்பிடக்கூடிய ஆளுதான், எவ்வளவு நேரம்னாலும் பசி தாங்கிடுவேன். ஸோ என்னால சாப்பிடாம இருக்கவே முடியல. ரொம்ப இயர்லியரா பசிக்க ஆரம்பிச்சிடும். 3 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன் லஞ்ச், 2 மணி 3 மணிக்கு மேல. பட் 1 o'clockலாம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நானா சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப பசிக்க எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொமட்டல். கொமட்டல் அப்பவே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாமிட் இருக்காது, ஆனா கொமட்டல் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த இயர்லியரா எனக்கு அப்பவே ஓரளவுக்கு என்னால கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஏதோ ஒண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போய் 2 months கழிச்சு செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அங்க ஸ்கேன் எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லயே எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னன்னா நஞ்சு கொடி கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது 5th monthல ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஸோ கீழே இறங்கிருக்கு, அந்த பிளசண்டா வளர வளர மேல போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு 5th monthல சரியாயிடுச்சு, மேல ஏறிடுச்சு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப பயமா இருந்தது. ஸோ அப்ப வெயிட் எல்லாம் தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே பொதுவா இயர்லியில சொல்லுவாங்க, வெயிட் தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நஞ்சுக்கொடி கீழே இருக்கிறதுனால நான் இப்ப வரைக்குமே வெயிட் எதுவுமே தூக்குறதே கிடையாது. ஸோ வீட்டுல இருக்கிறவங்க தான் பாத்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ 3rd monthல ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அடுத்து சுகர் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ சுகர் நார்மலா இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் ஹையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த மைதா மாவு ஐட்டம், அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்வீட்ஸு, தேன், நாட்டு சக்கரை, சுகரு, இந்த மாதிரி எந்த ஐட்டமும் சாப்பிடக்கூடாது. ஃப்ரூட்ஸ் கூட அப்படியே தான் எடுத்துக்கணும், ஜூஸா குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் எதுவுமே சாப்பிட்றதில்லை. ஸோ ஃபுட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஃபுட்ல தான் இப்ப வரைக்குமே நான் கண்ட்ரோல்டா இருக்கேன், ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்க முடிஞ்சது. ஸ்டார்டிங்ல சாப்பிடாம இருந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நானே இருந்துட்டேன். பட் இப்ப ரொம்ப கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு. சாப்பிடாம இருக்க முடியல. வீட்லயே திட்டி சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்டும் பொண்ணும் சாப்பிட விட மாட்டாங்க. ஆனா நான் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவேன். சாப்பிடாம இருக்க முடியல. ஸோ அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அடுத்து அந்த சுகர் டெஸ்ட் எடுக்கும் போதே ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அது எனக்கு ஸ்டார்டிங்ல 8.6 தான் இருந்தது 3rd month அந்த டயத்துல. ஸோ டக்குன்னு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபிக்கு, கீரை, ஈரல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பேரிச்சம்பழம், அயன் டானிக் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுகர் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி வீட்டு ஃபுட்டு தான் ஃபுல்லா எடுத்து அதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகி 12க்கு வந்துருச்சு 1 வீக்லயே நல்லா.
திரும்ப அகைன் இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது திரும்ப வந்து 10ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் அப்படி பேபி வந்து வளர வளர அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கொஞ்சம் கூட குறைய அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இப்ப திரும்ப அதுக்கான ஃபுட் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ வந்து நீங்களும் வந்து நல்ல இந்த ஹீமோகுளோபினை வந்து கரெக்டா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. நானும் ட்ரை பண்றேன். அந்த இயர்லி அந்த 3 மந்த்ஸ் அந்த ஸ்டேஜ்ல வந்து தண்ணி கூட குடிக்க முடியல என்னால. அதே மாதிரி பிரஷ் கூட பண்ண முடியாது. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். காலைல எழுந்திரிச்சோடனே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது வந்து பிரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறது தான். ஸோ அதுவே வந்து என்னால பண்ணவே முடியாது. அந்த 2 வேலையுமே பண்றதுக்கு வந்து காலையில ரொம்ப சிரமப்படுவேன். ஸோ இப்ப வரைக்குமே அப்படிதான் இருக்கு. எனக்கு அந்த இது வந்து குறையவே இல்லை சுத்தமா. ஸோ மார்னிங் சிக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு எனக்கு. அந்த 4th மந்த் அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமான சிம்டம்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் வந்து சாப்பிட்டா வாமிட் வரும். எனக்கு வந்து சாப்பிடலைன்னா வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நேரம் கேப் எடுத்துட்டேன், சில நேரங்கள்ல வெளியிலயே போயிட்டேன் அப்படின்னா வந்து ஸோ கொஞ்சம் லாங் கேப்பா இருந்துச்சு அப்படின்னா வந்து சாப்பிடாம இருந்துட்டேன் அப்படின்னா வந்து கொமட்டல் ரொம்ப அதிகமாகி வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ இமீடியட்டா வந்து டக்குன்னு ஏதாவது சாப்பிட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டதில்லை. எனக்கே வித்தியாசமா இருக்கு இந்த சிம்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டிசீனஸ். ஸோ ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும். அப்படியே ஆளையே தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ கிச்சன்ல நிற்கும் போதுதான் வந்து எனக்கு மேக்சிமம் அந்த மாதிரி ஆகும். காலையில சமைக்கும் போது இல்ல மதியம் குக் பண்ணும்போது ஸோ திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் ஆளை தள்ளுற மாதிரி இருக்கும். டக்குனு போய் பெட்ல படுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே மேக்சிமம் இருக்கும். கொஞ்சம் மயக்கம் வரும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. இப்ப வரைக்குமே எனக்கு அந்த மயக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. திடீர்னு வரும். எப்ப வரும்னே தெரியாது. ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்து எனக்கும் இருக்கு. ஸோ இந்த 5th மந்த் டயத்துல வந்து கொஞ்சம் வந்து இந்த ஃபீவர் வந்தா வந்து நாக்கு வாயெல்லாம் கொஞ்சம் கசக்குற மாதிரி இருக்கும். மழுமழுன்னு இருக்கும். எதுவுமே சாப்பிட பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் எனக்கு இருந்தது. இந்த மாதிரி சிம்டம் வந்து இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கே வந்து வித்தியாசமா இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். ஆனா சாப்பிட பிடிக்காது. ஒரு மாதிரி நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு இருந்தது. கால் வலி வந்து ரொம்பவே எனக்கு அதிகமா இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து இருக்கு. இப்ப வரைக்கும் இருக்கு. இது வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இருக்கும். கால் வலி வந்து நிக்கவே முடியாது. குக் பண்ணும்போதெல்லாம் வந்து கிச்சன்ல வந்து நிக்கவே முடியாது சில நேரங்கள்ல. கொஞ்ச நேரம் தான் நின்னு சமைச்சுக்கிட்டோம். ரொம்ப நேரம்லாம் நின்னு சமைக்கிறது இல்ல. ஸோ அப்படியே என்னால நிக்க முடியாது. கொஞ்ச நேரம் நின்னுட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்றது, சில நேரங்கள்ல வந்து உட்காந்து சமைச்சு அந்த மாதிரிதான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதே மாதிரி கை வலியும் எனக்கு இருந்தது. ஸோ இடையில வந்து கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கை வலி, கால் வலி வந்து 2மே எனக்கு இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நல்ல தூக்கம் வந்துட்டு இருந்தது. காலை, மதியம், நைட்டு 3 நேரமும் நல்லா தூங்குவேன். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஸோ அனுப்பிச்ச பின்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீ டைம் இருந்தது. ஸோ நல்லா படுத்து தூங்கிடுவேன் தூக்கம் வரும்போது. ஸோ இது வந்து அப்படியே இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. 6 மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம்ல இருந்தே வந்து எனக்கு தூக்கமே வந்து வரமாட்டேங்குது. நைட்டு வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து முழிப்பு தட்டிடுது. தட்டினதுக்கு அப்புறம் வந்து எப்ப நானா திரும்ப அசந்து தூங்குறேனோ அப்பதான் தூக்கம் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ டாக்டர்கிட்ட வந்து நான் போய் சொன்னேன்னா வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமனான விஷயங்கள் தான். கால் வலிக்கிறது, அப்புறம் இந்த தூக்கம் வராம இருக்கிறது இதெல்லாம் வந்து சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து காமனா இருக்கிறது தான் எல்லாத்துக்கும். ஸோ என்ஜாய் யுவர் பிரெக்னன்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட் காமனா இருக்கிற சிம்டம் தான் வந்து மூச்சு ரொம்ப வாங்கும். அப்புறம் வேர்த்து கொட்டுறது. ஸோ வந்து வெயிட் கெயின் அதிகமா இருந்தாதான் இந்த மாதிரி ஆகும். பட் வந்து எனக்கு வந்து வெயிட் வந்து அந்த அளவுக்கு போடல. ஸோ ரொம்ப ஒரு 3 கேஜிஸ் வரைக்கும் தான் எனக்கு இது வரைக்கும் வெயிட் போட்டிருக்கேன். 72ல இருந்தேன். இப்ப 75ல இருக்கேன். ஸோ ரொம்ப வந்து எனக்கு வெயிட் போடல. அவுட் சைட் ஃபுட் இந்த சுகர் இந்த ஐட்டம்லாம் சாப்பிடாதனாலயா என்னன்னு தெரியல. வெயிட் வந்து ரொம்ப போடல. ஸோ இருந்தாலுமே வந்து இந்த பேசும்போது, வீடியோ எடுக்கும்போதெல்லாம் வந்து பயங்கரமா மூச்சு வாங்குறது. வேர்த்து பயங்கரமா கொட்டும். ஸ்வெட்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. அதுவும் நைட் டயத்துல வந்து சொல்லவே முடியல.
ஏதோ வந்து ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஸ்வெட்டிங்கா இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட் காமனா எல்லாத்துக்கும் இருக்கிற சிம்டம் தான். ஸோ ஆஃப்டர் 5th மந்த் வந்து இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா பேபி பம்ப் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பேபி மூமெண்ட்ஸ் தெரியும், பேபி கிக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இத்தனை நாள் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த சீன்ஸ்லாம் நடக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் வந்து பெருசா தெரியாது. நம்ம கஷ்டப்பட்டது முதல் 3 மாசம் 4 மாசம் கஷ்டப்பட்டது வந்து பெருசா தெரியாது. ஸோ பேபி மூமெண்ட் வந்து எனக்கு 5th மந்த்லயே வந்து லைட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டா ஒரு ஜெல்லி வந்து உள்ள மூவ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைட்டா சின்ன சின்ன இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்ப லைட்டா கிக்கு இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் 20 வீக்ஸுக்கு அப்புறமே வந்து பேபி வந்து நம்ம வாய்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணும், நல்லா வந்து கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து ரொம்பவே என்ஜாயபிளா இருக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகவே இல்லை. ஸோ வெயிட் கெயின் ஆகுறதுக்கு வந்து டாக்டர் வந்து இப்போ நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எதையும் அவாய்ட் பண்ண வேணாம், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல, வெயிட்டே வந்து கெயின் ஆக மாட்டேங்குது. நானும் நல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். அவங்க சொன்னது வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடணும், 2 காய் வச்சு நல்லா சாப்பிடணும். அதுக்கப்புறம் எக்கு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க. முட்டை, சிக்கனு, அப்புறம் நட்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரெக்னன்சிலையும் ஒவ்வொரு மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸு. ஸோ உங்கள் டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னையுமே வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ண சொல்லிட்டாங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான், ரொம்ப ஹெவியாலாம் ஒர்க் அவுட் பண்ணதில்லை, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்களும் எக்ஸசைஸ் பண்றீங்க, ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃபுட்டில் ஏதாவது டவுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து நல்லது. அதே மாதிரி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வந்து ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.